எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கல்கி 2898 ஏடி. இந்த படம் இந்திய அளவில் ஒரு பேன் இந்தியா மூவியா வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு மொழி பேசுகிற இண்டஸ்ட்ரியில இருந்தும் ஒவ்வொரு ஆளை எடுத்து இந்த படத்தில் சேர்த்து இது ஒரு ஒரு பெரிய பிரம்மாண்டமான பேன் இந்தியா படமாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த படம் விஷுவலாக இந்த வருஷத்தோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொண்டிருந்த ஒரு படம். கல்கி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன். நான் சொன்னேன்னா அது ஃபுல்லாக ஸ்பாய்லர் ஆகிடும். பிரபாஸ் வந்து தொடர்ந்து பிரம்மாண்ட படங்களாக நடிக்கணும் அப்படின்னு அவர் ஆசை கொண்டு பாகுபலிக்கு அப்புறம் அவர் பண்ண எல்லா படமுமே வந்து ஏதோ ஒரு வகையில் பிரம்மாண்டமாக கொடுக்கணும் அப்படின்னு அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணுறாரு. அந்த முயற்சியை இந்த படத்துலையும் தொடர்ந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த படத்தில் அவர் கேரக்டர் வந்து எதிர்காலத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கிறதுல வந்து ஏறக்குறைய ஒரு 900 ஆண்டுகள் பின்னாடி நடக்கும்போது அப்போது என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அந்த பிரபாஸ் கேரக்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க. அதே நேரம் அவருக்கே உரித்தான சில பழைய பட ரெஃபரன்ஸ், கொஞ்சம் காமெடி, அது எல்லாத்தையும் கலந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் புத்திசாலித்தனம் உள்ள, கொஞ்சம் பயங்கர பலசாலியான ஒரு ஆக்டராக இதை பண்ணியிருக்காரு. தீபிகா படுகோன் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இவங்களை சுற்றி தான் அந்த என்டையர் கதையுமே நடக்குது. அதே மாதிரி அமிதாப் பச்சனுக்கு வந்து இனிஷியலாக நான் நினச்சேன் இது என்ன அவரோட சின்ன வயசு கேரக்டர் மாதிரி காமிப்பாங்க, அதுக்கப்புறம் இவருக்கு பெருசாக ரோல் இருக்காதோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது படம் நெடுக்க எப்படி ஒரு பாகுபலியில் ஒரு கட்டப்பா மாதிரி இந்த படத்துக்கு இவர் இருக்கார். ஸோ இவரோட போர்ஷன் வந்து ரொம்ப அதிகம். இவர் பண்ணியிருக்க ஸ்டன்ஸாக இருக்கட்டும், இவரோட ரோலுக்கு கிடச்சிருக்க வெயிட்டேஜாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது. இந்த 3 பேர் தவிர கொஞ்சம் நிறைய கேரக்டர் இருந்தது வந்து பசுபதி. அவரும் படத்தில் பாதியிலேருந்து ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுறாரு. இந்த கேரக்டர்ஸ் தவிர ஒவ்வொரு காமன் நேரத்துக்கும் ஒரு ஒரு கேரக்டர் வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாரும் எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்தும் எடுத்து போட்டிருக்காங்க. மெயினாக தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து வரிசையாக ஒவ்வொரு காமன் நேரத்துக்கும் ஒருத்தர் புதுசாக காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுலேயும் சர்ப்ரைசிங்காக ராஜமௌலிலாம் வந்திருந்தார். அவரையும் கொஞ்சம் நக்கல் அடிக்கிற மாதிரிலாம் வச்சுருந்து நல்லா இருந்தது. அப்புறம் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே வந்து இது பிசுறு தட்டுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. 3D அது 3D பண்ணியிருக்கணுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா படம் 3 மணி நேரம் நம்ம அந்த கண்ணாடி போட்டு பார்க்கல அது ஒரு தனி ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது அப்படின்றது தான் உண்மை. பட் அந்தளவுக்கு 3D எஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. அந்தளவுக்கு 3D எஃபெக்ட்ஸ் இல்லை. நீங்கள் இது தாராளமாக 2Dலேயே பார்க்கலாம். படத்தோட இசை சானா சந்தோஷ் நாராயண் நல்லா பண்ணியிருக்காரு. நிறைய இடங்களில் அந்த ஃபீல் வந்து அதை எலிவேட் பண்ணி கொடுக்குது. அவரோட இசை எல்லா லாங்குவேஜ்லேயும் போகிற மாதிரி ஒரு கமர்ஷியல் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். படத்தோட இயக்குனர் நாக் அஸ்வின் இத்தனை கேரக்டர்ஸில் அவர் கையாண்ட விதத்தில் அவர் ஜெயிச்சிருக்காருன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவ்வளோ கேரக்டர்ஸையும் அவர் வந்து கட்டி கொண்டு போயிருக்கிறது நல்லாவே பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் நல்லா அவருக்கு வேண்டிய உழைப்பை வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு மேலே நிறையா ஸ்பாய்லர்ஸ் இருக்க போகுது. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மகாபாரதம். ஸோ மகாபாரதத்தை பேஸாக வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டர்ஸு, அவதார், இப்படி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் அடித்து ஒரு படம் எடுத்தால் அதுதான் இந்த படம். இந்த படம் நிறையா நேரத்தில் நம்ம டயர்ட் ஆக்கிடுது. நிறையா ஹை பாயிண்ட்ஸ் இல்லை. அவங்க ஹை பாயிண்ட்ஸ் வந்து தெலுங்கு ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க. மற்ற ஆடியன்ஸுக்கு இது ஹை கொடுக்குமானா வாய்ப்பே இல்லை. நிறைய இடத்துல சரி எப்போ படத்தை முடிப்பீங்க அப்படின்ற எண்ணம் இன்டர்வலுக்கு முன்னாடியே வந்துடுதுன்றது தான் பிரச்சனையாகவே இருக்குது. ஏன்னா பிரபாஸ் வந்து இந்த படத்தில் ஒரு தமிழ் பட போலீஸ் மாதிரி கிளைமேக்ஸில் அவர் தேவைப்படுறாரு. அதுக்கு முன்னாடி அவரை ஒரு 2 வாட்டி காட்டணும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. கேட்டால் அடுத்த பாட்டில் இவர் பயங்கரமாக பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க பாகுபலி மாதிரி. பட் இந்த பாட்டில் அவருக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. அவர் ஒரு நம்ம சாதாரண தமிழ் படத்தில் வர மாதிரி அவர் ஒரு விளையாட்டு பையன். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து பயங்கரமாக ஆயிடுவார். இப்படி ஒரு கேரக்டர் தான் அவருக்கு. கமலஹாசன் 2 சீனு, அவருக்கு ஒரு இன்ட்ரோ சீனு, படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு சீனு. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் வந்து எல்லா இன்டர்வியூலையும் பெருசாக சொல்லுவார், வைர ஊசின்றதுக்காக கண்ணை குத்திக்க முடியாது அப்படின்னு. ஸோ இந்த படம் அப்படி ஒரு படம். என்டர்டெயின் பண்ணிச்சார்னா எனக்கு பெருசாக என்டர்டெயின் பண்ணல. இது ஒரு பக்தி படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான்லாம் தேர்க்குமே போயிருக்க மாட்டேன். நீங்கள் தாராளமாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்திருப்பேன். அது மாதிரி தமிழ் ஆடியன்ஸுக்கான படம். இது ஒரு பேன் இண்டியா படமே கிடையாது. இது ஒரு அக்மார் தெலுங்கு படம். அவங்க என்னதான் இது பேன் இண்டியா படம்னு நம்ம கமல்லாம் தூக்கி போட்டு உள்ளே வச்சு
எல்லாம் பண்ணியிருந்தாலும் இது ஒரு பேன் இந்தியா படம்லாம் கிடையாது. இது ஒரு அக்மார்க் தெலுங்கு படம். ஸோ நீங்கள் தெலுங்கு படம் பார்க்குற மென்டாலிட்டியோட தான் இந்த படத்துக்கு நீங்கள் உள்ளே போகணும். அப்போ தான் உங்களால் இந்த படத்தில் சர்வைவே ஆக முடியும். நிறைய ஸ்லோ, நிறைய லேகு. இது வந்து என்னோட கருத்து. உங்களோட வியூஸும் என்னோட வியூஸும் மாறுபடும். ஸோ நீங்கள் தாராளமாக போய் பாருங்கள். பட் ஒரே ஒரு சஜஷன் என்னென்னா, நீங்கள் 3Dயில் பார்க்க வேணாம் அப்படின்றது தான் என்னோடய சஜஷன். ஏன்னா அவ்வளோ 3D இந்த படத்தில் இல்லை. 2வது 3 மணி நேரம் நீங்கள் அந்த கண்ணாடியை போட்டிருக்கணும். உங்கள் தேட்டரில் ஏசி ரொம்ப நல்லா இருந்து அந்த கண்ணாடி ரொம்ப நல்லா இருந்தால் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சொதப்பல் ஏற்பட்டாலும் இது வந்து ஒரு டயரிங் எக்ஸ்பீரியன்ஸாக மாறிடும். அதனால் நீங்கள் இதிலே பார்க்கலாம். இந்த படத்தில் எனக்கு ஒரே ஒரு கேரக்டர் தான் பிடிச்சிருந்தது. ஒரு கேரக்டர், ஒரு வாய்ஸு. அந்த கேரக்டர் வந்து ஆனாபென். அவங்க வந்து அந்த ஒரு 5 நிமிஷம் ஐ ரியலி என்ஜாய். அவங்க தான் இந்த படத்தில் ஒரு உற்சாகத்தோடு இருக்கிற ஒரே கேரக்டராக இருந்தது. உயிரோடு இருக்கிற ஒரே கேரக்டராக இருந்தது. 2வது புஜிக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கேன், கீர்த்தி சுரேஷோட வாய்ஸ். அது அந்த காருக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்கள். நான் இதில் இவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறதுக்கு இந்த படம் என்னை அவ்வளோ நெகட்டிவ் ஆக்குனது தான் காரணமே தவிர, அதனால் நீங்கள் என்னை திட்டக்கூடாது. ஓகே, தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல படத்தோடு சந்திப்போம்.